இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிஏஏ சட்டத்தை ஆதரித்து வாக்களித்த அதிமுகவுக்கு வாக்களிக்க கூடாது என்றும் எம்பி திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் முதல்வர் மு.க.ஸ்டாலினின் பிறந்தநாள் விழாவும் தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை விளக்கம் மற்றும் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா எல். முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் எம்பி திருச்சி சிவா கலந்து கொண்டார். கூட்டத்தில் பேசிய அவர், சிஏஏ சட்ட மசோதாவுக்கு அதிமுக எம்பிக்கள் பாஜகவிற்கு ஆதரவாக வாக்களித்ததாகவும், ஆனால் இஸ்லாமிய மக்களுக்கு குரல் கொடுப்போம் என பேசி வருவதாகவும் கண்டனம் தெரிவித்தார். இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான சட்டத்தில் வாக்களித்த அதிமுகவும் பாஜகவும் தமிழகத்தில் தலை தூக்க கூடாது என்றும் அவர் கூறினார். அதிமுக நாளைக்கு இப்போதெல்லாம் வேடம் போடுகிறார்களா, நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வந்துவிட்டோம், இஸ்லாமியர்கள் எங்கள் பக்கம் வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்கிறார்களே, அவர்களிடம் நீங்கள் கேளுங்கள். இந்த நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டம் என்ற பாடக சட்டம் இஸ்லாமியர்களை புறக்கணித்து நிறைவேற்ற நேரத்தில் முஸ்லிம்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், இலங்கை தமிழர்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கொடுக்கப்பட்ட திருத்தத்தை நீ ஏன் எதிர்த்தாய் என்று கேளுங்கள். அவர்கள் மட்டும் ஆதரித்திருந்தால் இன்றைக்கு இந்தியாவில் எல்லோரும் நலமுடன் வாழ்ந்திருப்பார். ஆக இரட்டை வேடம். தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் நீட் தொடர்பாக அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற போது கொண்டு வருகிற தீர்மானத்திற்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் எங்கள் தலைவர் தளபதி ஆதரவு தருகிறார். காரணம் மக்கள் பிரச்சனை. ஆனால் அவர்கள் திமுக கொண்டு வந்த திருத்தம் என்பதாக மட்டுமில்லை, பாரதிய ஜனதா கட்சிக்கு பயந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவு கொடுத்த காரணத்தினால் அன்றைக்கு அந்த சட்டம் நிறைவேறியது.